Hello everyone. So நாம இந்த வீடியோ லெக்சர்ல பார்க்க போறது perfectly elastic demand னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கறோம். So first இதோட definition குள்ள நம்ம போறோம். When the price is constant, if there is a change in demand, it is said to be perfectly elastic demand. So PED பொறுத்த வரைக்கும் பிரைஸ்ங்கிறது எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கும், பட் டிமாண்ட்ங்கிறது it may increase or decrease based on the taste and preference of the consumers. Okay va? So இதை இன்னும் நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு let's we go into an example. So let's we take our friend. He is into a chocolate business. Okay va? So chocolate business na it is into perfect competition. Okay va? So any perfect competition, the price of such commodities determined by the market. So perfect competition la individual sellers cannot fix their own price, but market will determine the price. அப்படி மார்க்கெட் டிட்டர்மைன் பண்ண நம்ம ஃப்ரெண்டோட ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னங்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம ஃப்ரெண்ட் ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் ஆன சாக்கோபார். ஓகேவா? ஸோ இதோட ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 20 rupees. ஓகேவா? இப்போது நம்மக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாரு, எனக்கு வந்து நிறையா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், நான் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் பாசிபிள். இவர் வந்து ப்ராஃபிட் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுனால என்னோட செல்லிங் ப்ரைஸை 20 இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் நாட் பாசிபிள் இன் பர்ஃபெக்ட் காம்படிஷன் சின்ஸ் மார்க்கெட் டிட்டர்மைன் தி ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அதனால் ஹி கேனாட் இன்க்ரீஸ் இஸ் ப்ரைஸ். அப்படியும் அவர் வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணார்னா the entire demand for him will go out of his hand. சரி, ஓகே, நான் என்னதான் பண்ணலாம், என்னால் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியல, லெட் மீ ரெடியூஸ் மை ப்ரைஸ் ஸோ தட் என்ன ஆகும், எனக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாகும். ப்ரைஸ் டிக்ரீசஸ் டிமாண்ட் இன்க்ரீசஸ். அந்த கான்செப்டில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறார். பட் இஃப் ஹீ டிக்ரீசஸ் த ப்ரைஸ் என்ன ஆகும்னா தென் ஹீ வில் சஃபர் லாஸ். ஹீ வில் பி கிக்ட் அவுட் ஆஃப் தி மார்க்கெட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸ் கேனாட் டிட்டர்மைன் தி ப்ரைஸ், மார்க்கெட் ஒன்லி டிட்டர்மைன் தி ப்ரைஸ். டியூ டு தட் ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸட். ஸோ டிமாண்ட் வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் தி கன்சியூமர்ஸ். சரி, ஓகே, என்னால் ப்ரைஸில் எந்த லெவலில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது. நான் வந்து நிறையா கமாடிட்டி செல் பண்ணணும், அது மூலியமாக என்னோடய ப்ராஃபிட் நான் மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா வாட் இஸ் தி ஆப்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது எய்தர் ஐ குட் ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து செலிப்ரிட்டிஸ் வச்சு ப்ரொமோட் பண்ணும் பொழுது என்னோட கூட்ஸுக்கான டிமாண்ட் அதிகமாகலாம். ஓகேவா? ஸோ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர். ஸோ இந்த மாதிரி கன்சியூமர்ஸ் எப்போவுமே எங்கேஜாக கேட்சியாக வச்சுட்டு இருக்கும் பொழுது our demand for goods will be always increases. Okay, so இதுதான் வந்து perfectly elastic demand. ஸோ இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தோமோ ஆல் கைண்ட் ஆஃப் கன்சியூமர் லைக் க்ராசரிஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் PED will be applicable. ஸோ இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்டை ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ OY ஆக்சிஸில் நான் ப்ரைஸையும் OX ஆக்சிஸில் நான் டிமாண்ட் ஆர் குவான்டிட்டியும் நான் வந்து வைக்கிறேன். ஸோ இதில் நம்ம ஃப்ரெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண இந்த சாக்கோபாரோட டிமாண்ட் அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார் திஸ் சாக்கோபார்? இட் இஸ் 20 rupees. வெதர் தி ப்ரைஸ் கேன் பி இன்க்ரீஸ்ட்? நோ. இஃப் இ டிக்ரீஸ் இ வில் ரிசல்ட் இன் லாஸ். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகும், மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். ஸோ the price is fixed, so it is a straight line parallel to OX axis. So when we are considering perfectly elastic demand, the demand curve will be parallel to OY axis. Okay va? So in the normal course la nammaloda chacobar oda demand 10 irukna, let me mark that point as M. So we are drawing a straight line towards the demand curve. So endha edathila idu vandu இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை வி கால் இட் அஸ் ஈக்லிபிரியம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நார்மல் கோர்ஸில் நம்மளோட டிமாண்ட் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? அண்ட் ஈக்லிபிரியம் ப்ரைஸ் வில் பி த பாயிண்ட் இ. சரி, ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு,
எனக்கு நிறையா டிமாண்ட் வேணும், அது மூலியமாக நான் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், என்னோடய காம்படிட்டர்ஸ் முன்னிலையில் நான் தான் நிறையா கஸ்டமர்ஸ் வச்சுட்டு இருக்கணும், நான் தான் மார்க்கெட்டில் லீடிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுட்டு he is giving lot of advertisements, offers, buy one get one free. ஸோ இந்த ஏதாவது கமாடிட்டிஸ் வாங்கினா சில்ட்ரன்ஸ் அட்ராக்ட் பண்ண மாதிரி ஒரு டாய் கிஃப்ட் தருது, ஓகேவா? இல்லாட்டி பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர், இல்லாட்டி ஒரு நல்ல செலிப்ரிட்டிஸ் வச்சு அட்வர்டைஸ் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகும்னு பார்த்தோம்னா the demand for such commodity will increases. அந்த டைமில் 10லேருந்து நம்மளோட டிமாண்ட் வந்து 15க்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மூலியமாக நியூ பாயிண்ட் M1 வந்து வருது. ஸோ when our demand increases from 10 to 15, the new equilibrium price will arise. அது E1. ஓகே, நான் வந்து என்னால் இவ்வளோ ப்ரொமோஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் செலவு பண்ண முடியாது, பட் இதே மார்க்கெட் ப்ரைஸை வச்சு ஐ ஹாவ் டு கெயின் மோர் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா he is going to a cost reduction. பட் in a perfectly competitive மார்க்கெட்டில் காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணால் he has to compromise his quality or quantity of the goods, ஓகேவா? ஸோ அது மூலியமாக என்ன ஆகும்னா the demand for his product will come down to 5. The new M2 point will be coming. ஸோ அவனோட டிமாண்ட் என்ன ஆகும், 10லேருந்து 5க்கு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ a new point equilibrium price E2 will form. So in any case the equilibrium price will be as same as the market price, that is 20. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் கர்வ் வில் பி parallel to OX axis. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வாட் இஸ் பிஇடின்னு பார்த்தோம். ஸோ பிஇடியில் டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ பிஇடியில் ஹவு டு ஃபைண்ட் தி ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், ஹவு டு ஃபைண்ட் இபி ஃபார் பிஇடி. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் தட் நான் ஒரு டேட்டா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் price, various quantity demanded by the consumers. இதை வச்சு we are going to calculate the equilibrium price, ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துன பொழுது 20 rupees is the market price. So irrespective of any commodities demanded by the consumer, price will be constant in perfectly elastic demand. ஸோ அந்த பேசிஸில் எல்லா சினாரியோஸ்லையும் ப்ரைஸ் வந்து 20 இருக்குது அண்ட் குவான்டிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி நான் வேரியஸ் ஃபிகர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இதை வச்சு we are going to compute the price elasticity. ஸோ what is EP? அதோட ஃபார்முலா என்ன? proportionate change in demand divided by the proportionate change in price, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து EPயோட ஃபார்முலா. ஸோ இந்த வேர்டிங்ஸ் வந்து நம்ம அப்படியே வேரியபிளாக சேஞ்ச் பண்ணோம்னா then the EP is equal to dq by q whole divided by dp by t. சரியா? ஸோ dqனா என்ன? dq is change in quantities divided by the qனா actual quantity, அண்ட் அதே மாதிரி dpனா என்னன்னா change in quantity demand, price dpங்கும் போது change in quantity, அதாவது வந்து dq by qங்கிறது change in quantity divided by actual quantity, dp by pங்கும் பொழுது change in price divided by the actual price. ஸோ டிபியும் எப்படி கம்ப்யூட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ டிக்யூ பார்க்கும்பொழுது நியூ குவான்டிட்டி மைனஸ் தி ஓல்டு குவான்டிட்டி, ஓகேவா? ஸோ நம்ம மார்ஜினல் யூட்டிலிட்டியில் பார்ப்போம்ல, டி ஆஃப் என் மைனஸ் டி ஆஃப் என் மைனஸ் 1 பார்ப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் சேஞ்ச் இன் குவான்டிட்டிக்கான ஃபார்முலா. ஸோ த நியூ quantity is 6, the old is 5. What is the actual quantity ன்னு பார்த்தோம்னா it is 5. So dq by q வந்து நம்ம எப்படி எழுதுறோம்? 6 minus 5 whole divided by 5 நோம். அண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நியூ ப்ரைஸ், ஓல்டு ப்ரைஸ், ஆக்சுவல் ப்ரைஸ் எல்லாமே 20 தான். ஸோ 20 minus 20 whole divided by 20. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஃபர்தராக நம்ம இதை சால்வ் பண்ணும்பொழுது நமக்கு இபி வந்து இந்த 6 minus 5 1ன்னும் ஆக்சுவல் ப்ரைஸ் 5 அப்படியே இருக்கும், and 20 minus 20 0 சேஞ்ச் ஆகும், the actual 20 will be there, ஓகேவா? ஸோ 1 by 5 whole divided by 0 by 20 இதான் வந்து நெக்ஸ்ட் சால்வ் பண்ண ஈக்குவேஷன். ஸோ ஃபர்தராக இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும் பொழுது 1 divided by 5 வந்து நம்ம 0.2ன்னு எழுதலாம், and 0 divided by anything will be 0, ஓகேவா? ஸோ 0.2 divided by 0ன்னு நம்மளோட ஈக்குவேஷன் கட் ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது
in case of a perfectly elastic demand, price elasticity is equal to what? Okay, so anything divided by 0 and it is infinity. So in case of a perfectly elastic demand, EP is infinity. Okay, so considering considering a perfect elastic demand, EP will be infinity. So namakana clarity enna, perfect elastic demand பொறுத்த வரைக்கும் demand curve will be parallel to OX axis and price elasticity is infinity and what? Price is constant, demand may increase or decrease, but price வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குங்கிறத பார்த்தோம். So with this we are finishing the concept price elasticity of demand. So I have understand what is price elasticity of demand. Great. Okay, thank you very much. So it is presented by Aravind Hayagriva. So you can ask your doubts in the comment section as well. You can write a mail or call me. I could help you out in this. Thank you very much. So see you in the next video. Don't forget to like, don't forget to share, and don't forget to subscribe to our channel. Stay tuned for new videos. Thank you. See you. Bye.